இப்போ அடுத்து எப்படி சார் தேர்தல் நகர்வுகள் இருக்கும்? இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, இப்போ பீகாரில் வெற்றி வாய்ப்பு தொடர்பாக நம்ம பேசியிருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் இந்த பீகார் தொடர்பான தேர்தல் நகர்வுகள் எப்படி இருக்கும்? கூட்டணி எப்படி அமையும்? கூட்டணியை பொறுத்து நீங்கள் என்ன மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணி திமுக கூட்டணிலாம் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. அதிமுக கூட்டணி செல்ஃப் எடுக்கலை. அதிமுக பிஜேபி கூட்டணி. விஜய் வந்து 41 பேர் மரணத்துக்கு முன்பு மரணத்துக்கு பின்பு. மரணத்துக்கு முன்பு ஏதோ 10% வாக்கு வாங்குவார்னு நினச்சோம். மரணத்துக்கு பின்பு 4% கூட வாக்கு தேராதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு. சீமானை எதிர்த்து ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்ற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அப்போ இப்படி தான் இருக்கும் தேர்தல், வேறு என்ன இருக்கும். இந்த விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போறாரு அப்படிங்கிற பேச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருந்தது. இப்போ பாஜக அங்கே வெற்றி பெற்றுச்சு. என்டிஏ கூட்டணிக்கு வர விட மாட்டார்கள். என்டிஏ கூட்டணி பிஜேபியினுடைய வேலையை விஜய் தனியாக நின்னா தான் வாக்குகளை பிரிக்க முடியும். அப்போ என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அது அந்த வாக்கு உள்ளதும் போயிடும் அவருக்கு. அதனால் தனியாக நிறுத்தி தான் விஜய் மூலமாக கிறிஸ்தவ மக்களது வாக்குகளை, தலித் மக்களது வாக்குகளை வென்றெடுக்க வேண்டும் என்று பிஜேபியினுடைய திட்டம். அந்த திட்டத்தை வந்து விஜய் செயல்படுத்துவார் என்பது இப்போ தெரிகிறது. விஜய் ஏற்கனவே பிஜேபியுடைய அடிமையாகி மாறிவிட்டார். விஜய் வந்து பிஜேபி அடிமையாக கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அடிமைக்கு அடிமையாக மாறி இருக்கான் அப்படின்னா எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? ஆதவ அர்ஜுனா பிஜேபிக்கு அடிமையாயிட்டான். அந்த அடிமைக்கு இவர் அடிமையாக இருக்கார்.